கலெக்ஷன் காம்ப்ரிஹென்ஷன் இன் பைத்தன். ஸோ நமக்கு கலெக்ஷன் டேட்டா டைப்னால் என்னென்ன இருக்குதுன்னு தெரியும். லிஸ்ட், டியூப்பிள், செட் அண்ட் டிக்ஷனரி, இது 4 இருக்குல்ல. ஸோ இந்த காம்ப்ரிஹென்ஷன் அப்படின்னா என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ காம்ப்ரிஹென்ஷன் அப்படின்னா ஒன்றும் இல்லை, ஒரு ஸ்மார்ட் அண்ட் ஷார்ட் வே டு கிரியேட் அ கலெக்ஷன். அதாவது இந்த லிஸ்ட்டிலேருந்து இந்த டிக்ஷனரி வரைக்கும் இருக்குல்ல, இது எல்லாமே ஒரு ஷார்ட் அண்ட் ஸ்மார்ட் வேயாக நம்ம எப்படி க்ரியேட் பண்ணலாம் அப்படிங்கிறது தான். ஸோ மோஸ்ட்லி இதை வந்து நம்ம ஃபார் லூப் வழியாக தான் யூஸ் பண்ண போகிறோம். அதுக்கு ஒரு எக்ஸாம்பிளை காட்டினேன், ஸோ உங்களுக்கு ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். இப்போது எனக்கு ஒரு நம்பரை நான் ஒரு லிஸ்ட்டுக்குள்ளே ஆட் பண்ணுவேன். என்ன பண்ணுவேன், லிஸ்ட் _1 லிஸ்ட்டை க்ரியேட் பண்ணிப்பேன். அண்ட் ஃபார் ஐ இன் ரேஞ்ச் நான் ஒரு லிஸ்ட் _1 டாட் அப்பெண்ட் அண்ட் இதில் ஐயை நான் ஆட் பண்ணிப்பேன். அண்ட் இங்கே பிரிண்ட் பண்ணால் எனக்கு லிஸ்ட் _1 வரும். இதை நான் சேவ் பண்ணி ரன் பண்ணுறேன். எனக்கு பார்த்திங்கன்னா 0லேருந்து 5 வரைக்கும், அதாவது 6 வேல்யூஸ் எனக்கு வந்து இந்த லிஸ்ட்டுக்குள்ளே இருக்குது. இப்போது இதில் நான் ஒரு 4 லைன் ஆஃப் கூட எழுதியிருக்கேன் கரெக்டாக. இதையே நான் ஒரே ஒரு லைனில் எழுத முடிஞ்சதுன்னா அதுக்கு பேர் தான் காம்ப்ரிஹென்ஷன் அப்படின்வாங்க. ஸோ ஒரே ஒரு லைனில் எப்படி எழுத முடியும்னா, இப்போ நான் காட்டுற பாருங்க, லிஸ்ட் _2 அப்படின்னு நான் க்ரியேட் பண்ணிப்பேன். ஈக்குவல் டு இதே மாதிரி ஸ்கொயர் ப்ராக்கெட்ஸ் ஒன்று க்ரியேட் பண்ணிப்பேன். இப்போது நான் என்ன ஃபார் லூப் பண்ணணும், இந்த ஃபார் லூப் ஃபார் ஐ இன் ரேஞ்ச் 6 இதை நான் காப்பி பண்ணி இந்த இடத்துல வச்சுப்பேன். இப்போது நான் எந்த வேல்யூவை இந்த லிஸ்ட்டில் சேவ் பண்ணணும், இந்த ஐங்கிற வேல்யூ, இங்கே அப்பண்டில் இந்த ஐங்கிற வேல்யூ தான் சேவ் பண்ணணும். நான் அந்த ஃபாருக்கு முன்னாடி ஐ கொடுத்துட்டு ஸ்பேஸ் கொடுத்தேன்னா இந்த வேல்யூவை எனக்கு லிஸ்ட் 2ல் சேவ் ஆகிடும். எப்படின்னா 4 லைன் ஆஃப் கோடை ஒரே லைனில் முடித்தேன் பார்த்தீங்களா. இப்போ பாருங்கள், பிரிண்ட் லிஸ்ட் ஆஃப் 2 கொடுத்தனா 2 சேமாக இருக்கும் பாருங்கள். இங்கே பார்த்தீங்களா 2 சேமாக இருக்குது. இதுக்கு பேர் தான் காம்ப்ரிஹென்ஷன் அப்படின்னும். இந்த மாதிரி கலெக்ஷன் காம்ப்ரிஹென்ஷன் வந்து லிஸ்ட்டில் இருக்குது. லிஸ்ட் காம்ப்ரிஹென்ஷன் இருக்குது, செட் காம்ப்ரிஹென்ஷன் இருக்குது, அண்ட் டிக்ஷனரி காம்ப்ரிஹென்ஷன் இருக்குது. டப்பில் நம்ம ஆட் பண்ண முடியாது, பட் அதில் ஜென்ரேட் பண்ணலாம். ஓகே, ஸோ இதுதான் காம்ப்ரிஹென்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். அண்ட் மோஸ்ட்லி இந்த காம்ப்ரிஹென்ஷன் எதுக்கு யூஸ் பண்ணுவோன்னா, நம்ம பார்த்த மாதிரி நம்பர் ஆஃப் லைன்ஸ் ஆஃப் கோடை கம்மி பண்ணுறதுக்கும், அண்ட் இது உங்களுக்கு ரீடபிலிட்டி ஈஸியாக இருக்கிறதுக்கும். மோஸ்ட்லி பைத்தன் பற்றி நல்லா தெரிஞ்சவங்க தான் இந்த காம்ப்ரிஹென்ஷன் யூஸ் பண்ணுவாங்க. அண்ட் இது ரியல் லைஃப்பில் நிறைய இடத்துல யூஸ் பண்ணுவாங்க. நீங்கள் ஒரு சிங்கிள் லிஸ்ட்டில் நீங்கள் ஒரு லூப் க்ரியேட் பண்ணணும் அப்படின்னா கூட இது யூஸ் பண்ணலாம். அண்ட் உங்களுக்கு வந்து கொஷின் பண்ணலாம், நான் இதில் வந்து எந்த ஒரு இஃப் கண்டிஷன்ஸும் போடலையே அப்படின்னு. இஃப் கண்டிஷன்ஸ் நீங்கள் இதில் போடலாம், அதை நான் உங்களுக்கு காட்டுறேன். 2 விஷயம் நீங்கள் அதை நல்லா கவனமாக யூஸ் பண்ணணும். 2 விஷயத்தில் நீங்கள் காம்ப்ரிஹென்ஷன் யூஸ் பண்ண முடியாது. எந்த விஷயத்தில் தெரியுமா? 1, வைல் லூப்பை நீங்கள் காம்ப்ரிஹென்ஷனில் யூஸ் பண்ண முடியாது. 2வது, நீங்கள் வந்து இப்போது மல்டிபிள் கண்டிஷன்ஸ் எனக்கு செக் பண்ண போகிறீங்க அப்படின்னா அந்த இடத்துல நீங்கள் காம்ப்ரிஹென்ஷன் யூஸ் பண்ண முடியாது. ஸோ ஓப்பனாக சொல்லிடுறேன், இது வந்து உங்களுக்கு பைத்தானில் இன்னும் கொஞ்சம் நல்லா தெரியணும் அப்படின்னா இந்த காம்ப்ரிஹென்ஷனை நீங்கள் ட்ரை பண்ணலாம். வித் ஒன்லி 1 கண்டிஷன் இருந்துச்சுன்னா நீங்கள் ட்ரை பண்ணலாம். ரொம்ப ஈஸியாகவும் உங்களுக்கு முடிஞ்சிடும். ஓகே, ஸோ போக போக லேம்டாஸ் அதெல்லாம் வரும்போது உங்களுக்கு இன்னும் ஈஸியாக இருக்கும் இந்த இது. ஓகே, ஃபர்ஸ்ட்டு இதில் வந்து லிஸ்ட் காம்ப்ரிஹென்ஷன் என்ன, எக்ஸ்ப்ரெஷன், அதாவது ஐ அப்படிங்கிறது எக்ஸ்ப்ரெஷன் ஃபார் ஐ இன் ரேஞ்ச் 0 to 5, இல்லை அதில் வந்து 1 போடணுன்னா சரி, எப்படி இருந்தாலும் இதுதான் உங்களுக்கு இதோட சின்டாக்ஸ். ஓகேவா, இதை நான் உங்களுக்கு மேலே போட்டு காமிச்சதுனால அதை நான் போடலை. இப்போ இங்கே கீழே நான் லிஸ்ட் காம்ப்ரிஹென்ஷன் வித் கண்டிஷன் அது என்னென்னு பார்த்துருவோம். ஸோ இது போடும் ஃபார் ஐ இன் ரேஞ்ச் 0 to 10 வச்சுப்போம். அண்ட் 10ல் ஈவன் நம்பர்ஸ் எடுப்போம். விச் மீன்ஸ் இங்கே ஈவன் அப்படிங்கிற லிஸ்ட் க்ரியேட் பண்ணி இதில் இது காம்ப்ரிஹென்ஷன் கிடையாது, இது நார்மல் தான். ஓகேவா, ஈவன் இஃப் ஐ %2 ஈக்குவல் டு 0 அப்படின்னா, அதாவது எனக்கு ரிமைண்டர் வேல்யூ வந்துச்சுன்னா அதெல்லாம் வந்து ஈவன் நம்பர், ஈவன் டாட் அப்பெண்ட் ஐ ஈவன் நம்பர். ஓகேவா, ஸோ எனக்கு பிரிண்ட் ஈவன் கொடுத்தோன்னா எனக்கு ஈவன் நம்பர் பிரிண்ட் ஆகும். 2 4 6 8 ஈவன் நம்பர் பிரிண்ட் ஆகும். இதை நான் எப்படி லிஸ்ட் காம்ப்ரிஹென்ஷனில் போடுவேன், அதே தான். ஈவன் _1 ஈக்குவல் டு ப்ராக்கெட்டில் ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்ணுவேன், ஐ தான் எனக்கு ரைட் ஆகணும். ஃபார் ஐ இன் ரேஞ்ச் 0 to 10 அண்ட் ஐட்ரேஷன் பண்ணுற வேல்யூ, அதாவது ஃபார் ஐட்டம் இன் ஐட்ரேட்டபிள், இதை நான் இங்கே போட்டேன்னா, எக்ஸ்ப்ரெஷன் நான் இங்கே போட்டேன்னா, இதுக்கு பக்கத்தில் நான் இஃப் கண்டிஷன் போனேன். இஃப் ஐ %2 ஈக்குவல் டு 0, இந்த மாதிரி தான் இதை சின்னதாக பண்ணாங்க. அதனால தான் உங்ககிட்ட முன்னாடியே சொன்னேன், நம்மளால் ஒரு பெரிய
இஃப் கண்டிஷன்ஸ்லாம் போட முடியாது. ஒரு இஃப் கண்டிஷன்ஸ் நல்லா ஹேண்டில் பண்ண முடியும், அதுக்கு மேலே நல்லா ஹேண்டில் பண்ண முடியாது. ஓகே, ஸோ அதுக்கு யூஸ் பண்ணலாம். ஆஸ் அ பிகினராக சொல்கிறேன். அண்ட் இதே தான் செட் காம்ப்ரிஹென்ஷனுக்கும் என்னென்னா, இங்கே பாருங்கள், இது நம்பர்ஸ் அப்படி இருக்கா. இப்போ நான் எப்படி செட் காம்ப்ரிஹென்ஷன் பண்ணேன்னா, முதல்ல நான் என்ன பண்ணுவேன், செட்டை க்ரியேட் பண்ணிப்பேன். அண்ட் இதுக்குள்ளே ஃபார் ஐ இன் நம்பர்ஸ் அண்ட் இதில் ஐ அப்படின்னு க்ரியேட் பண்ணி வச்சுப்பேன். இதில் வந்து பியூர் நம்பர். ஏன் அப்படி? ஏன்னா இந்த செட்டுக்குள்ளே இருக்கிற டூப்ளிகேட் வேல்யூவை ரிமூவ் பண்ணுறதுக்கு. பிரிண்ட் பியூர் நம்பர் சேவ் பண்ணி ரன் பண்ணனா, இங்கே பாருங்கள், செட்டு இந்த வேல்யூ வந்து செட்டுக்குள்ளே இருக்குது, எனக்கு வந்து டூப்ளிகேட்ஸ் ரிமூவ் பண்ணிடுச்சு. ஸோ அதே மாதிரி டிக்ஷனரி காம்ப்ரிஹென்ஷன் இருக்குது. அதில் என்ன பண்ணுவேன்னா, இப்போ கீ வேல்யூஸ் இருக்கா, இப்போ நான் கீ வேல்யூஸ், இப்போ நான் ஒரு டிக்ஷனரி க்ரியேட் பண்ணுறேன். ஆஃப் ஸ்டூடெண்ட்டு ராம் 50, விராத் ஆஃப் 30 and தோனி ஆஃப் 66. ஓகே, இப்படி வச்சுப்போமா. அண்ட் இது வந்து ஸ்டூடெண்ட்ஸோட ஸ்கோர், ஸ்டூடெண்ட்ஸோட ஸ்கோர் லிஸ்ட்டு. ஸோ இப்போ நான் இதில் வந்து எப்படி ஐட்ரேட் பண்ண போகிறேன் பாருங்களேன். ஸோ இதில் நான் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவேன், கீ வேல்யூ, அதாவது கீ ஓட வேல்யூ ஃபார் ஐட்டம், அதாவது ஐட்டம் இன் என்னது ஸ்டூடெண்ட் அண்டர் ஸ்கோர். இங்கே என்ன பண்ண போகிறேன், கீ வந்து ஐட்டம் தானே, இது வந்து பாஸ். இப்போ நான் இந்த பாஸுங்கிறது என்ன இருக்கணும், 30 விட கம்மியாக, 30 விட ஜாஸ்தியாக இருந்தால் இருக்கணும். ஸோ இதில் வந்து இஃப், இங்கே இஃப் என்ன பண்ணுவேன், இஃப் கண்டிஷனில் இஃப் ஸ்டூடெண்ட் ஸ்கோர் ஆஃப் ஐட்டம் greater than 30. ஸோ இதோட 30 இருந்துச்சுன்னா எனக்கு இது வரும். ஓகே, இங்கே வந்து நான் வந்து ஃபைனல் ஈக்குவல்ட்டுன்னு போடுறேன். இது வந்து கிரேட் அப்படின்னு போடுறேன். print grade. ஓகே, நான் இப்போ ரன் பண்ணேன்னா ஸ்டூடெண்ட்ஸ் ஸ்கோரா, ஓகே ஸ்டூடெண்ட்ஸ் ஸ்கோர் ரன் பண்ணேன்னா ராம் அண்ட் தோனி மட்டும் பாஸ் ஆகிருக்காங்க. அண்ட் இதில் வந்து புதுசாக நம்ம ஒரு இது க்ரியேட் பண்ணியிருக்கோம். அண்ட் இது வந்து இதே தான் நான் டிக்ஷனரி காம்ப்ரிஹென்ஷன் வித் கண்டிஷன் இது தான். அண்ட் இந்த மாதிரி நம்ம கீ வேல்யூவை டேரெக்டாக போட்டாலுமே நமக்கு ஒரு வேல்யூ ஐட்ரேட் ஆகும், அது வந்து டிக்ஷனரி காம்ப்ரிஹென்ஷன் சொல்லுவோம். ஓகே, டப்புளில் சேம் திங் தான். எனக்கு ஒரு வேல்யூஸை நான் இதுக்குள்ளே போட்டனாலே ஃபார் ஐ இன் ரேஞ்ச் 0 to 10 இருக்குன்னா இது என்னால் டப்புள் ஜென்ரேட் தான் பண்ண முடியும். டப்புள் ஜெனரேட் தான் பண்ண முடியும். ஸோ அதுவே இந்த இடத்துல நம்ம வந்து ஐட்ரேஷன் மிஸ் பண்ணுற பாருங்கள், எக்ஸ்ப்ரெஷன் என்னால் ஜென்ரேட் தான் பண்ண முடியும், ஆனால் டப்புள் காம்ப்ரிஹென்ஷன் எக்ஸிஸ்ட் அல்ல. இங்கே பாருங்கள், இது எனக்கு வந்து ஜென்ரேட்டராக தான் இருக்குமே தவிர எனக்கு டப்புள் லைக் இது கிடையாது, டபுள் லைக் காம்ப்ரிஹென்ஷன் கிடையவே கிடையாது. அண்ட் ரியல் லைஃப் யூஸ் கேசஸில் நான் இப்போ காமிச்ச மாதிரி டிக்ஷனரியில் காமிச்ச மாதிரி ஃபில்ட்ரிங் த பாஸ்ட் ஸ்டூடெண்ட்ஸு அண்ட் ஆட் அண்ட் ஈவன் நம்பருக்கு லிஸ்ட்டு அண்ட் டூப்ளிகேட்ஸ் ரிமூவ் பண்ணணும்னா அண்ட் ட்ரான்ஸ்ஃபார்மிங் த டேட்டா, இதுக்கு எல்லாத்துக்குமே எனக்கு காம்ப்ரிஹென்ஷன் தேவை. ஸோ இது எதுக்கு நீங்கள் எனக்கு இப்போ சொல்லித்தரீங்க, இது கற்றுக்கிட்டது மூலியமாக எனக்கு என்ன ஆகுதுன்னா, மோஸ்ட்லி இன்டர்வியூஸில் இந்த மாதிரி ப்ராப்ளம் உங்களை சால்வ் பண்ண சொல்லி கேட்பாங்க. அண்ட் இது லேம்டாஸ் படிக்கும்போது ஆல்ரெடி நான் ஒரு கான்செப்ட் காம்ப்ரிஹென்ஷன் படிச்சிருக்கேன், அது எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு உங்களுக்கு தெரியும். செகண்ட் திங், எனக்கு நான் ஒரு 3 lines 4 lines எழுதுகிற கூட எனக்கு ஒரே லைனில் எழுத முடியுதுன்னா யாருக்கு தான் வேண்டாம். ஸோ அதனால் எனக்கு ஒரே ஒரு இஃப் கண்டிஷன் தான் இருக்குது அண்ட் இஃப்பில் எல்ஸ் கண்டிஷனும் இருக்குது. என்னால் இப்போ வந்து இதை ட்ரை பண்ணி காம்ப்ரிஹென்ஷன் பண்ண முடியும் அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா நீங்கள் லைன்ஸ் ஆஃப் கோடை கம்மி பண்ணுறதுக்கு நீங்கள் இதை யூஸ் பண்ணலாம். ஓகே, காமனான பிகினர்ஸ் எங்கெங்கே மிஸ்டேக் பண்ணுவாங்க தெரியுமா, இந்த ப்ராக்கெட்ஸ் இருக்குல்ல, இதில் 2 ப்ராக்கெட் வரும், இங்கே ஒரு ப்ராக்கெட் மட்டும் தான் போடுவாங்க. இது ஒரு காமனான பிகினர் மிஸ்டேக். அண்ட்
லாஜிக்கை ரொம்ப காம்ப்ளிகேட் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா லைன்ஸ் ஆஃப் கோட் ஜாஸ்தியாக இருந்தாலும் பரவாயில்லன்னு போட்டுக்கோங்க. ஆனால் இந்த மாதிரி ஒரு காம்ப்ரிஹென்ஷனாக தான் நான் போய் யூஸ் பண்ணுவேன் அப்படின்னு காம்ப்ளிகேட் பண்ணிக்காதீங்க. அண்ட் நான் உங்களுக்கு ஃபார் லூப்பில் மட்டும்தான் உங்களுக்கு வந்து பண்ண முடியும். அண்ட் அதில் ரொம்ப கிளியராக இருங்க. இதெல்லாம் தான் காமனான ஒரு பிகினர்ஸ் மிஸ்டேக். அண்ட் எங்கெங்கெல்லாம் நீங்கள் யூஸ் பண்ணலான்னா சிம்பிள் லாஜிக்கு அண்ட் நெஸ்டட் கண்டிஷன் அவாய்ட் பண்ணுற மாதிரி சுச்சுவேஷன் இருந்துச்சுன்னா மட்டும்தான் அதை யூஸ் பண்ணலாம். அண்ட் இதுக்கு நான் மினி சேலஞ்சஸ் நான் க்ரியேட் பண்ணது எல்லாமே என்னென்னா லிஸ்ட் ஆஃப் ஸ்கொயர்ஸ் ஃப்ரம் 1 to 10, ஈவன் நம்பர்ஸ் ஃப்ரம் காம்ப்ரிஹென்ஷனு, டிக்ஷனரி ஸ்டூடெண்ட் பாஸ் ஆர் ஃபெயிலு அண்ட் ரிமூவ் டூப்ளிகேட்ஸ். இதை இந்த மினி சேலஞ்சஸ்லாம் நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கும் பொழுதே அது கூட நான் சேர்த்து பண்ணிட்டேன். ஸோ நீங்கள் புதுசாக இதுலேருந்து ஒரு லிஸ்ட்லேருந்து எப்படி நம்ம வந்து க்யூப் எடுக்கலாம் அந்த மாதிரின்னு புதுசாக மினி சேலஞ்ச் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். ஓகே ஓகே நெக்ஸ்ட்டு நான் இன்னும் கொஞ்சம் சுவாரஸ்யமான செஷனோட உங்களை மீட் பண்ணுறேன். பாய்.